வித்தவுட் எனி அதர் எக்ஸ்ட்ரா ஹேண்டில் பண்ணுற ஒரு மாமா இருக்கீங்க அப்படின்னா வந்து நிறைய பேர் பேசுவாங்க, இப்போவே வந்து குழந்தையோட தான் இருக்கணுமா, ஏதாவது வேலைக்கு போய் 4 காசு சம்பாதிக்கலாம்ல அப்படின்னு நிறைய பேர் பேசுகிறவங்க இருக்காங்க. ஸோ தட் நீங்கள் என்ன பண்ணணுன்னா அதை நீங்களும் காதில் வாங்கிக்காதுங்க. உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியும். உங்களுக்கு உங்கள் குழந்தைய பார்த்துக்கிறது பிடிச்சிருக்கா, நீங்கள் மட்டும்தான் உங்களால் மட்டும்தான் உங்கள் குழந்தைய நல்லா பார்த்துக்க முடியும்னு தோணுதா, அப்படி இருக்கும்போது நீங்கள் அதை பண்ணுங்கள். அதெல்லாம் தப்பே கிடையாது. ஓகேவா? சம்டைம்ஸ் தோணும் வீட்டில் இருக்கிறதுக்கு வேலைக்கே போயிடலாம், இதெல்லாம் பண்ணுறதுக்கு இவங்களை பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு டே கேரில் விட்டுட்டு வேலைக்கு போயிடலாமா, இல்லை கிராண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட விட்டுட்டு வேலைக்கு போயிடலாமா, நம்ம கெரியர் இவ்வளோ வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோமே, நம்ம எதுக்காக படித்தோம், நிறைய விஷயங்கள் மண்டையில் ஓடிட்டே இருக்கும். ஸ்டாப். அந்த 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 மென்டாலிட்டியை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிடுங்க. நீங்கள் என்ன கேப் எடுத்திங்கன்னா உங்களுக்கு டேலண்ட் இருக்கா, யூ கேன் ப்ரூவ் யுவர் செல்ஃப். அது எப்போவா இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோ கேப் விட்டு நீங்கள் எங்கே போனீங்கன்னாலும் சரி, உங்களால் நீங்கள் ஃபேஸ் பண்ண அந்த டிப்ரெஷன்ஸை விட அந்த டிப்ரெஷன் எல்லாம் ஹேண்டில் பண்ணதே நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயம். அதை மீறி நீங்கள் ஒரு இடத்துல போய் நிற்கும்போது உங்களுக்கு இருக்க கான்ஃபிடென்ஸ் லெவலே வந்து வேறு லெவலில் இருக்கும். அதவே வந்து எல்லோரும் அப்ரோச் பண்ணுவாங்க, ஒரு நாள் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்களும் தான். ஸோ அதுக்கான ரெகக்னேஷன் நீங்கள் குழந்தைய பார்த்துட்டு இருக்கும் போது கிடைக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. ஏதோ ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச சில விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வரைய பிடிக்குதா வரைங்க, இல்லை இந்த மாதிரி கண்டென்ட் க்ரியேஷன் பிடிக்குதா கண்டென்ட் க்ரியேஷன் பண்ணுங்கள், ஸ்டார்ட் பண்ணுங்கள். வியூஸ் வருது வரல, பார்க்குறாங்க பார்க்கல, இல்லை பார்க்குறாங்க உங்களை தப்பாக பேசுகிறாங்க பேசட்டும், எது வேணா இருக்கட்டும், உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா அதை நீங்கள் பண்ணுங்கள். 2 மாம்ஸுமே சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக என்ன இருக்கோ அதை நீங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். லைஃப் வில் பி ஓகே அண்ட் எல்லாமே சேஞ்ச் ஆகும். 2 பேரும் கில்ட் இல்லாமல் வாழணும். அதுதான் வந்து மாம்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான விஷயம்.